அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கார்ப்பரேட் அக்கவுண்டிங் அப்படின்ற சப்ஜெக்ட் கீழே இருக்கக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் சமுக்கான ஆன்சர் வந்து பார்க்கலாம். சாப்டர் 3 ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ், பப்ளிகேஷன் இஸ் மார்கம் பப்ளிகேஷன், பேஜ் நம்பர் 3.62, எக்ஸசைஸ் நம்பர் 14. The following balances appear in the ledger of a company as on 30th 6 2014. அதாவது ஒரு கம்பெனியோட டீடைல்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. அந்த டீடைல்ஸை பேஸ் பண்ணி அந்த கம்பெனிக்கான ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ்க்கான ஜேர்னல் என்ட்ரியை நம்ம எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம், அதுக்கு நம்ம எந்தெந்த சோர்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்றத வந்து நம்ம பார்ப்போம். இதில் வந்து ஷேர் கேபிட்டல் டீடைல்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஈக்விட்டி ஷேர்ஸ் ஃபுல்லி பெய்டு வந்து ஒரு 6 லேக் இருக்குது. ரெடிமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் அதுவும் ஃபுல்லி பெய்டு, அது ஒரு 3 லேக்ஸ் வந்து இருக்குது. ஜெனரல் ரிசர்வ் வந்து ஒரு 2 லேக்ஸ் இருக்குது. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் சிஆர் பேலன்ஸ், அதாவது கிரெடிட் பேலன்ஸ்னு அர்த்தம், அதாவது நெட் ப்ராஃபிட்னு அர்த்தம், 1,25,000 இருக்குது. செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் ரிசர்வ் வந்து ஒரு 50,000 ரூபா இருக்குது. ஸோ the company decided to redeem the preference shares at a premium of 10%. ஸோ preference sharesோட ஒர்த் வந்து பார்த்தீங்கன்னா 3 லேக்ஸு. அந்த 3 லேக்ஸ் வந்து டாக்குமெண்ட்டை ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்கிட்ட அந்த டாக்குமெண்ட்டுக்கு வந்து வாங்கிக்க போகிறாங்க அப்படி சொல்லிட்டு அர்த்தம். அப்போது ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் அப்படின்னும் போது கம்பெனி வந்து அவங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் டாக்குமெண்ட்டை ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர் கிட்ட இருந்து திருப்பி எடுத்துக்க போகிறாங்க. அப்போ நம்ம எடுக்க போது கம்பெனி வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்களோ, வாட் தே ஹவ் இன்வெஸ்டட் அப்படின்றதுல வந்து ஒரு 3 லேக்ஸ் வந்து இருக்குது. அப்போ அந்த 3 லேக்ஸ் வந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர் டியூக்கு வந்து செட்டில் பண்ணிடணும். அப்போ ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு கொடுக்க வேண்டிய டியூ அமௌண்ட்டு. ஸோ அப்போ கொடுக்கும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கம்பெனி வந்து 10% வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு கொடுக்க வேண்டியது வந்து 3 லட்சம், அந்த ஒரு 10% வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அதான் ப்ரீமியம் அண்ட் ரிடம்ஷன் அப்படின்னும் போது, ஸோ கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டில் அதிகமாக நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா தட் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் இஸ் கால்டு ப்ரீமியம். ஸோ அப்படி கொடுக்கும்போது இவங்க எதை யூஸ் பண்ணிக்கிறாங்க பார்த்தோம்னா, கம்பெனியோட ஜெனரல் ரிசர்வ் ஒரு 2 லட்ச ரூபா இருக்குது. ஆக்சுவலாக கொடுக்க வேண்டிய டியூ வந்து ஒரிஜினல் டியூ வந்து 3 லட்சம் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு, வித் ப்ரீமியம் வந்து ஒரு 10%. அப்போ 3 லட்சத்தில் 10% கண்டுபிடிச்சோம்னா ஒரு 30,000 வரும். அப்போ 3,30,000 வந்து நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கும். அப்போ இந்த 3 லட்ச ரூபாய் நம்ம கொடுக்கறதுக்கு வந்து ஜெனரல் ரிசர்வ், அதுக்கு அடுத்தது கம்பெனியோட நெட் ப்ராஃபிட், இது ரெண்டுத்தையும் எடுத்து யூஸ் பண்ணிப்பாங்க. அப்போ அந்த ப்ரீமியம் இருக்குது பார்த்தீங்களா, 10% நம்ம எக்ஸ்ட்ரா கொடுக்கறது ப்ரீமியம் ஆன் ரிடம்ஷன். அந்த ப்ரீமியத்துக்கு வந்து நம்மக்கிட்ட ஆல்ரெடி செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் ரிசர்வ் வந்து இருக்குது ஒரு 50,000 அதுலேருந்து எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் நம்மக்கிட்ட ரிசர்வ் இல்லாத பட்சத்தில், அப்படி இல்லாமல் இருக்குது, கொஸ்டினில் இல்லாமல் இருக்குன்னா மட்டும்தான் நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். பட் இஃப் இட் இஸ் இன் தி கொஸ்டின் செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் ரிசர்வ் இருக்கக்கூடிய பட்சத்தில் நம்ம அதை வந்து நம்ம தனியாக எடுத்து போயிட்டு ஜேர்னல் என்ட்ரியில் காமிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். அப்போது இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து ஜேர்னல் என்ட்ரி ரிலேட்டிங் டு ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸை ரிடீம் பண்ணுறதுக்கான ரிலேட்டட் ஜேர்னல் என்ட்ரியை நம்ம எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றத வந்து 1 by 1 வந்து பார்ப்போம். இப்போ ஜேர்னல் என்ட்ரி 1 வந்து என்ன அப்படின்னா, கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ் அக்கௌண்ட்டுக்கு நம்ம மாற்ற போகிறோம். ஸோ இப்போ கம்பெனி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ரெடிமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு 3 லட்ச ரூபா கொடுக்க வேண்டியது இருக்குது. வித் ப்ரீமியத்தோட ஒரு 10% எக்ஸ்ட்ரா வந்து கொடுக்குறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. பட் கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வுக்கு நம்ம மாற்றும் போது நமக்கு வந்து ஆக்சுவலாக எவ்வளோ டியூ அமௌண்ட் ஒரிஜினலாக கொடுக்குறோமோ அதை தான் நம்ம கணக்கில் காமிக்கணும். அப்போ ஒரிஜினலாக ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு கொடுக்க வேண்டியது as per the கொஸ்டின் வந்து 3 லட்ச ரூபா கொடுக்க வேண்டியது இருக்குது. அதை கொஸ்டினில் அவங்களே சொல்லிட்டாங்க. ஸோ ஜெனரல் ரிசர்வை முழுசாக யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ ஜென்ரல் ரிசர்வ் வந்து 2 லட்ச ரூபா இருக்குது, அதை ஃபஸ்ட்டு எடுத்து நம்ம யூஸ் பண்ணிப்போம். அப்போ 3 லட்ச ரூபா கொடுக்க வேண்டியதில் ஃபஸ்ட்டு ஜென்ரல் ரிசர்வ்லேருந்து நம்ம 2 லட்ச ரூபா எடுத்துக்கிட்டோம். அடுத்தது வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் பார்க்கும்போது நமக்கு 1,25,000 இருக்குது. அதுலேருந்து நமக்கு 1 லட்சம் எடுத்தால் போதும். ஆக்சுவலாக கொடுக்க வேண்டிய டியூ வந்து எவ்வளோ, 3 லட்சம். நெக்ஸ்ட் வந்து இதை கம்பெனி வந்து டைரெக்டாக அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு அப்படியே கொடுக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் இங்கே இருக்கக்கூடிய கம்பெனியோட ஜெனரல் ரிசர்வ், கம்பெனியோட நெட் ப்ராஃபிட்டு, இந்த அமௌண்ட் எல்லாம் எடுத்து கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ் லெட்ஜர் அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணி அதில் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு வந்து செட்டில் பண்ணுவாங்க. ஸோ அப்போ ஜெனரல் ரிசர்வில் இருக்கக்கூடிய ஒரு 2 லட்சத்தை எடுத்துக்கிட்டோம். அடுத்தது கம்பெனியோட நெட் ப்ராஃபிட் 1,25,000 நம்ம 1 லட்சத்தை எடுத்துக்கிட்டோம். ஏன் 1 லட்சம் எடுத்துக்கிட்டோம்? ஆக்சுவலாக கொடுக்க வேண்டிய டியூ வந்து 3 லட்சம் தான் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு. அப்போ அந்த நெட் அமௌண்ட்ல 3 லட்ச ரூபா நம்ம எடுத்துக்கிட்டோம். அப்போ நம்ம இந்த 10% எக்ஸ்ட்ரா சொல்லியிருக்கிறாங்கல்ல, அப்போ அதுவும் கொடுக்க வேண்டிய அமௌண்ட் தானே ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு அப்படின்னா கரெக்ட் தான். பட் அந்த ரிடம்ஷன் ப்ரீமியம் அண்ட் ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ்க்கு வந்து நம்ம கிட்ட செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் ரிசர்வ் இருக்குது. அதனால நம்ம அதுலேருந்து நம்ம எடுத்து காமிக்கிறதுனால இந்த என்ட்ரியில் நம்ம காமிக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. அப்போ ஒரிஜினல் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு கொடுக்க வேண்டிய டியூ அமௌண்ட், ஆக்சுவல் அமௌண்ட் என்னவோ அதுக்கு மட்டும் நம்ம கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கிட்டா போதும். ஸோ இப்போ இதுக்கான நெரேஷன் வந்து என்ன அப்படின்றத வந்து நம்ம பார்ப்போம்.
இப்போ நெரேஷன் வந்து பாருங்க, பீயிங் யூட்டிலைஸ்டு ஜெனரல் ரிசர்வ் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கிரெடிட் பேலன்ஸ், அதாவது நெட் ப்ராஃபிட்னு அர்த்தம். ரெண்டுத்தையும் வந்து 3 லட்ச ரூபா செட்டில் பண்ணுறதுக்கு, ஏன்னா ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருடைய ஆக்சுவல் டியூ அமௌண்ட் எவ்வளோ, ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர் கொடுக்க வேண்டியது 3 லட்ச ரூபா. அப்போ இந்த 3 லட்ச ரூபா செட்டில் பண்ணுறதுக்கு நம்ம ஜெனரல் ரிசர்வ் 2 லட்ச ரூபாயும், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய நெட் ப்ராஃபிட் ஒரு 1,25,000 இருந்தது, அதுலேருந்து நம்ம 1 லட்ச ரூபாய் நம்ம எடுத்துக்கிட்டோம். எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். ஸோ இந்த லெட்ஜருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு அப்புறமேட்டு அடுத்த ஸ்டேஜில் தான் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ இங்கே இருக்கக்கூடிய கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டை ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு செட்டில் பண்ணுவாங்க. அடுத்த ஜேர்னல் என்ட்ரி என்ன அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். அடுத்த என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் பேயபிள் டு ரெடிமேபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர். ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு அமௌண்ட் கொடுக்க போகிறோம், இன்னும் கொடுக்கல, நம்ம கொடுக்க போகிறோம். ஆக்சுவலாக அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது வந்து வித் ப்ரீமியத்தோட 3,30,000 கொடுக்க போகிறோம். எப்படி ரிடம்ஷன் ஆன் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ், ப்ரீமியம் ஆன் ரிடம்ஷன் ஆன் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ், ப்ரீமியத்தில் கொடுக்க போகிறோம். 3 லட்ச ரூபா தான் ஆக்சுவலாக அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது, ப்ளஸ் ஒரு என்ன பண்ணுறோம் 30,000 வந்து ப்ரீமியத்தில் எக்ஸ்ட்ரா கொடுக்குறோம். அந்த 30,000 வந்து நம்ம ஆல்ரெடி செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் ரிசர்வில் இருக்கிறது எடுத்து கொடுப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் ஆக்சுவலாக அமௌண்ட் வந்து எவ்வளோ கொடுக்க போகிறோம் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு. ஸோ as per the கொஸ்டின் அவங்களுக்கு வந்து ஒரிஜினல் டியூ வந்து 3 லட்சம். நெக்ஸ்ட் வந்து ப்ரீமியம் அண்ட் ரிடம்ஷன் வந்து என்ன அப்படின்னா கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அது நஷ்டம். அப்போ கொஸ்டினில் வந்து 10% அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஒரு தடவை கொஸ்டினை போயிட்டு நம்ம பார்த்துட்டு வருவோம். ஸோ இப்போ ரெடிமேபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் வந்து ஆக்சுவல் டியூ வந்து 3 லட்சம். நெக்ஸ்ட் வந்து 10% வந்து ப்ரீமியம் அண்ட் ரிடம்ஷன்ஸ் இது பண்ணுற சொல்கிறாங்க. அப்போ கம்பெனி வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க பேமெண்ட் அப்படின்னா அது கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நஷ்டம். இதே வந்து நம்ம கம்பெனி ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணும்போது இல்லை டிபெஞ்சர்ஸ் இஷ்யூ பண்ணும்போது கம்பெனி வந்து ப்ரீமியத்தில் இஷ்யூ பண்ணுறாங்க அப்படின்னா அது கம்பெனிக்கு லாபம். அப்போ இதை பொறுத்த வரைக்கும் ப்ரீமியம் ஆன் ரிடம்ஷன் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் கம்பெனிக்கு நஷ்டம் அப்படின்றதுனால அது வந்து ஜேர்னல் என்ட்ரியில் டெபிட் சைடில் தான் வரும். ஸோ அப்போ ரெடிமேபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் ஒரிஜினல் அமௌண்ட் வந்து 3 லட்சம். நெக்ஸ்ட் வந்து நம்ம ரெடீம் பண்ணுறது வந்து ப்ரீமியத்தில் ரெடீம் பண்ணுறோம். இவ்வளோ 10% கொஸ்டினில் சொல்லியிருக்காங்க. அப்போ 3 லட்ச ரூபாயில் 10% கண்டுபிடிச்சோன்னா 30,000 அது டெபிட் சைடில் வச்சுக்கிறோம். இது கம்பெனிக்கு நஷ்டன்றதுனால டெபிட்டு. ஸோ இந்த ரெண்டு அமௌண்ட்டுமே ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு நம்ம கொடுக்க போகிறோம். அப்போ ஒரிஜினல் அமௌண்ட் 3 lakhs ப்ளஸ் ப்ரீமியம் ஒரு 30,000 சேர்த்து 3,30,000 வந்து ரெடிமேபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு செட்டில் பண்ண போகிறோம். இந்த ஸ்டேஜ் வந்து என்ன அப்படின்னா ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு அமௌண்ட் செட்டில் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்டை இந்த ஸ்டேஜில் வாங்கிடுவோம். அடுத்தது தேர்ட் ஜேர்னல் என்ட்ரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம ப்ரீமியம் அண்ட் ரிடம்ஷன் கம்பெனிக்கு நஷ்டம் 30,000 எடுத்து நம்ம கொடுத்துருக்குறோம் பார்த்தீங்களா, இந்த நஷ்டத்தை ஈடு செய்யறதுக்கு கொஸ்டினில் செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் ரிசர்வ் வந்து இருக்கும் நம்ம கிட்ட. அந்த ரிசர்வ் எடுத்து நம்ம இங்கே அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். அப்போ நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ரிசர்வ் எடுத்துட்டு வந்து இங்கே டெபிட் வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் கொஸ்டினில் பாருங்கள் செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் 50,000 இருக்குது. ஆக்சுவலாக கொஸ்டினில் வந்து நம்ம 30,000 தானே கொடுத்துருக்கோம். ஏன் வந்து கொஸ்டினில் அப்போ 50,000 இருக்குது, நம்ம ஜேர்னல் என்ட்ரியில் 30,000 தானே கொடுத்துருக்குறோம் அப்படின்னா, நமக்கு எவ்வளோ தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டா போதும். இங்கே பாருங்கள் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்லேயே அதே மாதிரி தான் நம்ம 1 லட்ச ரூபா தான் எடுத்துகிட்டு இருப்போம். ஆனால் பேலன்ஸ் வந்து 1,25,000. எவ்வளோ நம்ம கொடுக்க போகிறோமோ எவ்வளோ தேவையோ அதை மட்டும் நம்ம எடுத்துப்போம். அப்போ செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் வந்து 50,000 வந்து ரிசர்வ் இருந்தாலும் நமக்கு தேவை வந்து 30,000 ப்ரீமியம் அண்ட் ரிடம்ஷன். அப்போ அந்த ரிடம்ஷன் நஷ்டத்தை ஈடு செய்யறதுக்கு 30,000 மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். அப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட் டெட்டார் 30,000 இங்க எவ்வளவு வருது, ஏன்னா நம்ம ப்ரீமியத்தில் நம்ம ரெடீம் பண்ணியிருக்கிறோம். இந்த நஷ்டத்தை ஈடு செய்யறதுக்கு செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் ரிசர்வை யூஸ் பண்ணிக்கிறோம். அப்போ அவங்களோட அக்கௌண்ட்ல குறையுது அப்படின்னா டெபிட் வைக்கணும். அப்போ ப்ரீமியம் அக்கௌண்ட்ல செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட் ரிசர்வ்ல குறையுது, அதனால டெபிட். நெக்ஸ்ட் அது எதுக்காக அந்த அமௌண்ட் எடுத்து யூஸ் பண்ணிக்கிறோம், ஃபார் யூட்டிலைசிங் ப்ரீமியம் ஆன் ரிடம்ஷன் ஆன் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸை ப்ரீமியத்தில் ரெடீம் பண்ணுறதுக்காக, முனைமத்தில் ரெடீம் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கிறோம். அதனால கிரெடிட் சைடில் 30,000. ஸோ அப்போ நெரேஷன் வந்து நம்ம எழுதிக்கலாம். அப்போ நெரேஷன் வந்து பீயிங் அமௌண்ட் யூட்டிலைஸ்டு ஃப்ரம் செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் ரிசர்வ் அக்கௌண்ட்ல இருந்து ப்ரீமியம் அண்ட் ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் இந்த அமௌண்ட்டை கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ணிக்கிட்டோம். அடுத்தது வந்து ஃபோர்த் ஸ்டேஜில் ரெடிமேபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு எவ்வளோ கொடுக்க போகிறோம், 3,30,000. அதை நம்ம யூஸ் பண்ணிட்டோம். நம்ம வந்து ஜெனரல் ரிசர்வ்ல இருந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல இருந்து அதுக்கு அடுத்தது வந்து செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் ரிசர்வ் மூணுத்தையும் எடுத்து நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்போ இந்த அமௌண்ட் எல்லாத்தையும் அப்படியே டைரெக்டாக பேங்க் அக்கௌண்ட்டில் பேங்க் மூலியமாக நம்ம பே பண்ண போகிறோம். அப்போ ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம பேமெண்ட் கொடுக்க போகிறோம். அப்போ இங்கே கிரெடிட் சைடில் வச்சிருக்கக்கூடிய 3,30,000 எடுத்துகிட்டு வந்து டெபிட் சைடில் மென்ஷன் பண்ணிக்கணும். அதே என்ட்ரி அப்படி ரெடிமேபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர் அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க். அப்போ நம்ம ஆல்ரெடி வந்து ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான். அப்போ ரிசர்வ், ப்ராஃபிட், நெக்ஸ்ட் வந்து செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் ரிசர்வ் எல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்ணி நம்ம அமௌண்ட்டை பே பண்ணிட்டோம் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு. தட்ஸ் ஆல், அவ்வளவுதான்.